கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, அவரை நம்புகிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை நம்பி இருக்கிற உங்களை அவருடைய கிருபை எப்பக்கத்திலும் சூழ்ந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே மோசே தேவனுடைய வல்லமையை குறித்து பாடும் பொழுது, உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் சத்துருக்கள் கல்லை போல அசைவற்று போனார்கள், அசைவில்லாமல் போனார்கள் என்று பாடுகிறார். நம்முடைய பட்சத்தில் கர்த்தர் இருக்க, நமக்காக அவருடைய புயம் இருக்க, அந்த புயத்தின் மகத்துவத்தினால் சத்துருக்கள் அசைவற்ற கல்லை போல் மாறுகிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். அசைவற்ற கல்லை போல நம்மை சேதப்படுத்தக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய புயத்தின் மகத்துவம், கர்த்தருடைய புயத்தின் வல்லமை நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பாக்கியம். நம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆனந்தம். ஜெப்பனியாவில் எழுதியிருக்கிறது போல, அவர் நம் நடுவில் இருக்கிறார், நம் மத்தியிலே வல்லவராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார், நம்மேல் நேசம் கொண்டு பாசம் கொண்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த நாளிலும் நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஒரு முக்கியமான, ஒரு அற்புதமான சத்தியத்தை கடந்த வாரத்திலே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். லூக் சாப்டர் 17 verse 5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And the apostles said to the Lord, increase our faith. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது. அந்த apostles said to the Lord, show us the way to increase our faith. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். increase our faith, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், increase our faith. இது அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, நம் பல பேருடைய இருதயத்தில் உள்ள ஒரு பெரிய ஜெபமாக, விருப்பமாக இருக்கிறது. increase our faith Lord, increase our faith. நிறைய விசுவாச வீரர்களை வேதம் நமக்கு காட்டி தருகிறது. அவர்களை குறித்து படிக்கும் போதெல்லாம் அவர்கள் நமக்கு எட்டாத உயரத்தை போலவும், இல்லை அவரை போல ஒரு விசுவாசம் வேணுன்ற அந்த விருப்பமும் தாகமும் நம் இருதயத்திலே உண்டாகிறது. அவர்களை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த விசுவாசம் நம்ம இருதயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சொல்லப்போனால் எலியாவுடைய விசுவாசம், அந்த வானத்தை அடைத்த விசுவாசம், அந்த சத்துருக்களை நிர்மூலமாக்கின விசுவாசம், த ஃபெய்த் ஆஃப் எலியா, எலிசாவின் இடத்தில் இருந்த விசுவாசம், எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த புரண்டு ஓடி வருகிற அந்த நதியை ரெண்டாக பிளந்த அந்த விசுவாசம், பவுலை படிக்கும் பொழுது பவுலுக்குள் இருந்த அந்த விசுவாசம், மரித்து போன அந்த சிறுவனை எழுப்பின விசுவாசம், அந்த ஆடையிலே இருந்த அபிஷேகம் அற்புதத்தை செய்து பிசாசை துரத்தினது, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். பவுலுக்குள்ளே அந்த பவுலுடைய கையை விரியன் பாம்பு கடித்த பொழுது அவன் அக்னியிலே அதை உதறி போட்டு வீக்கம் கூட காணாது அவன் அற்புத சாட்சியாக இருந்தான். அப்படிப்பட்ட பவுலுக்குள் இருந்த விசுவாசம் எனக்குள்ள வராதா? எனக்கு வேண்டும். பேதுருவுக்குள் இருந்த விசுவாசம், பேதுரு அவனுடைய நிழல் பட்டு பலர் சுஸ்தமானார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு எப்படி ஒரு வைராக்கியமாக கடைசி மட்டும் ஆண்டவருக்காக நின்றார். Why not I have that kind of a faith? பீட்டருக்குள் இருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்காதா? இல்லை, சரித்திரம் நமக்கு கற்றுத்தந்த அநேக தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய பாத்திரங்கள், ஜான் ஜி லேக், அவரை போல ஒரு விசுவாசம். ஜான் ஜி லேக் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவனுடைய ஆயுதமாக இருந்தார். இதே போல ஒரு எபிடமிக், ஒரு கொள்ளை நோய் பரவி கொண்டிருந்த பொழுது பலரை சுகமாக்க தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையை விளங்க பண்ணுகிற ஒரு ஒரு ஆயுதமாக, தேவனுடைய ஆயுதமாக திகழ்ந்தார். அவரே அந்த கிருமிகளை தன்னுடைய சரீரத்தில் எடுத்து அதை இன்ஜெக்ட் பண்ண சொல்லி அதை மைக்ரோஸ்கோபிக் வியூ பண்ணும் பொழுது அந்த கிருமிகள் தான் செத்து போனது. ரோமர் 8:2 ஒரு அற்புதமான சாட்சியாக திகழ்ந்தார் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். ஜான் ஜி லேக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்காதா? இது உங்களுக்கும் உள்ள ஒரு விருப்பம், எனக்கும் உள்ள ஒரு விருப்பம், நம் எல்லாருக்கும் உள்ள ஒரு விருப்பம். அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களிடத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டார்கள்,
லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. இயேசு அவர்களுக்கு பதில் சொன்னார். இயேசு அவர்களுக்கு ஒரு வழியை சொன்னார். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது, லார்ட் ஷோ அஸ் ஹவு டு இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். அப்போ அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரே வாக்கியத்தில் பதில் சொல்லுகிறார். லூக்கா 17வது அதிகாரம் 6வது வசனம், அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது பாருங்க. மீண்டும் வாசிக்க போகிறோம். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கேள்வி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் என்று கேட்கிறார்கள். இயேசு பதிலுக்கு சொல்கிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கா? a mustard seed amount of faith you have? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தாலும் நீங்கள் அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே போய் விழு நடப்படுவாயாக என்று நீ சொல்லுவாயானால் அது உனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்கிறார். ஹோலிஸ்டிக்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில்தான் முடிவு. How to increase our faith? It is by speaking the mustard seed amount of faith. When we have a mustard seed amount of faith, கடுகு விதையளவு விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, அதை நாம் பேசும் பொழுது, அதை நாம் விதைக்கும் பொழுது, அந்த விதையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். The faith increases in us. கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருகிறவர், விதையை பெருகச் செய்வார் என்று. இந்த விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் விதைக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த விதையளவு விசுவாசத்தை அவர் பெருகச் செய்கிறார். எப்படி பெருகச் செய்கிறார்? நீங்கள் அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லும்போது அது கீழ்ப்படிய நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பெருகும். கேள்வி, ஹவு டு இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த்? பதில், இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தை நீ வாயினால் பேசு, நீ சொல்லு, நீ அறிக்கையிடு. அந்த விசுவாச சொல்லுக்கு நீ சொல்லுகிற அந்த காட்டத்தி மரம் கீழ்ப்படியும். அதை காணும் பொழுது உனக்குள்ள விசுவாசம் பெருகும். சற்று ஆழமாக நாம் இதை தியானிக்க போகிறோம். நாம் கற்றிருக்கிறோம், ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். விசுவாசம் கேள்வினாலே வரும் என்று. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், பட் ஃபெய்த் இன்க்ரீசஸ் பை ஸ்பீக்கிங். விசுவாசம் பெருகுவது நாம் பேசும் பொழுது. கேள்வினால விசுவாசம் வரும். ஆனால் விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால், பெருக வேண்டும் என்றால் நாம் பேச வேண்டும். நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, என்னிடத்தில் கடுகளவு விசுவாசம் இருக்கிறதா? என்னிடத்தில் do I have faith? என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா? ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனம், அந்த வசனத்தின் முடிவிலே இப்படி எழுதியிருக்கிறது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு விசுவாசத்தை பகிர்ந்து அளித்திருக்கிறார் என்று அர்த்தம். எபிரேயர் 12 நாம் வாசிக்கிறோம், அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். அவரிடத்துல பாரபட்சமே இல்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறத போல எல்லாருக்கும் விசுவாசத்தை பகிர்ந்து அளித்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள எனக்குள்ள விசுவாசம் இருக்கா என்ற ஒரு கேள்வி இருக்கும் என்றால், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
தேவனோடு இணைக்கிற ஒரு கனெக்டிவிட்டியே விசுவாசம் தான். ஃபெய்த் இஸ் த நெட்வொர்க் ஆர் த கனெக்டிவிட்டி பிட்வீன் காட் அண்ட் அஸ். நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டியே விசுவாசம்தான். அது என்ன, அது எப்படிப்பட்டது? அதே வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுமா? தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த காலை வேளையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதனால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? காரணம், நீங்கள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள். அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அந்த விசுவாசம்தான் இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை உங்களை கேட்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களிடத்தில் கடுகளவு விசுவாசம் இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். God has given you an amount of faith. அவர் உங்களுக்கு விசுவாசத்தை பகிர்ந்து அளித்திருக்கிறார். அந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை இந்த விசுவாசத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டுடைய வார்த்தை குறித்த நல்ல செய்திகளை கேட்க கேட்க நீங்கள் கேள்வியின் மூலமாக விசுவாசத்தை பெறுவீர்கள். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். நீங்கள் கேட்க கேட்க எவ்வளவுக்கு கேட்குறீங்களோ, நல்ல விசுவாசத்தை தூண்டக்கூடிய, விசுவாசத்தை உங்களுக்கு தரக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள் விசுவாசம் வரும். நாட் sermons that challenge you, not sermons that disqualify you. உங்களை குற்றப்படுத்துகிற, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற செய்திகள் அல்ல. நாட் இன்ஃபர்மேட்டிவ் sermons, நிறையாக செய்திகளை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களை தரக்கூடிய செய்திகள் அல்ல. இல்லை உங்கள் பலத்தை, உங்கள் சுய நம்பிக்கையை, தன் நம்பிக்கையை ஊக்குவிக்கக்கூடிய செய்திகள் அல்ல. தேவனை குறித்த நல்ல செய்திகளை, விசுவாசத்தை ஊக்குவிக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்கும்போது கேட்க கேட்க கேள்வினால் விசுவாசம் வரும். இப்போ கடுகளவு விசுவாசம் இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்ன? கேள்வி என்ன? ஹவு டு ஐ இன்க்ரீஸ் இட்? என் விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்ணுவது? நானும் ஒரு விசுவாச வீரனாக, நானும் எலியாவை போல, பேதுருவை போல, பவுலை போல எப்படி நான் ஒரு விசுவாச வீரனாக இருப்பது? ஹவு டு ஐ இன்க்ரீஸ் மை ஃபெய்த்? எனக்குள்ள ஒரு ஆசை, ஐ நீட் மை ஃபெய்த் டு பி இன்க்ரீஸ்ட். எனக்கு விசுவாசம் பெருக வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இதை கற்றுத்தருகிறார். லூக்கா 17:6 அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தார். பாருங்க, அவர் நமக்கு தரக்கூடிய டாஸ்க்கு கூட பெருசு கிடையாது. ஒரு மலையளவு விசுவாசம் உனக்கு வேணும், பர்வதத்தை போல விசுவாசம் உங்களுக்கு வேணும் சொல்லலை. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அவர் இருக்கிற அந்த கொஞ்சத்தை யோசிக்காத, அதற்கு தாமதிக்காத, பேசிருன்றார். ஹல்லேலூயா. யோசிக்காத, விசுவாசம் இருக்கா இல்லையா, இந்த விசுவாசம் என்ன செய்கிறது, அதெல்லாம் யோசிக்காத. உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடுகளவு விசுவாசத்தை நீ வாயை திறந்து விதைச்சிரு, பேசிடு. தாமதிக்காத. நாளைக்கு பேசலாம், இப்போ எனக்கு இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன், இல்லை இல்லை, டோன்ட் டிலே, டோன்ட் டிலே. கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் காட்டத்தி மரத்தை பார்த்து நீ சொல்லு, வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று நீ சொல்லு, அது உனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். குறிப்பு, யூ நீட் டு அட்ரஸ். அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். ஆண்டவரே நான் அந்த மரத்தை பார்த்து பேசுகிறேன், ஆண்டவரே நான் அந்த மரத்தை பார்த்து பேசுகிறேன் என்று அவர் சொல்ல உங்களை அழைக்கவில்லை. கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் த டார்கெட், அதை பார்த்து பேசு. பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக, நீ பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று பேசும் பொழுது அது வேரோடு பிடுங்கப்படும் என்று, அது உனக்கு கீழ்ப்படியும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். மார்க்கு 11 ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். மார்க் சாப்டர் 11 verses 12 to 14.
12-14 வரை. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்திலே புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இது ஒரு நாள் நடக்கிறது. அவர் பசி உண்டாகி தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அது இலைகளோடு இருக்கிறபடினால் இலைகள் இருந்தால் கனி இருக்கும் என்று எதிர்பார்ப்போடு வருகிறார். அது அதற்குண்டான காலமே அல்ல. உடனே அதை பார்த்த உடனே இயேசு அதை பார்த்து அவர் தன்னுடைய விசுவாசத்தை விதைக்கிறார். இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்திலே புசியாதிருக்க கடவன் என்றார். இது முடிந்தது. அவருடைய சீஷர்கள் இதை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். மறுநாள், த நெக்ஸ்ட் டே, 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். நேற்றைய சம்பவத்தை நினைவு கூறுகிறான் பேதுரு. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுகிறான், இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லுகிறான். இதே சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மேத்யூ ரெக்கார்ட்ஸ் த சேம் இன்சிடென்ட். வாசிப்போம். மத்தேயு 21வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு சொன்னார், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்று சொல்லுகிறார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று எழுதுகிறார் மத்தேயு. உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. மார்க் இஸ் a source gospel. மறுநாளிலே சீஷர்கள் அவ்வழியே வரும்பொழுது, இயேசு அவ்வழியே வரும்பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறதை கண்டு பேதுரு, ரபி, நீர் சபித்த அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்கிறார். மத்தேயு அதை சொல்லும் பொழுது சொல்கிறார், சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று மத்தேயு எழுதுகிறார். எனக்கு முந்தின வசனத்தில் 21வது அதிகாரம் 19வது வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறது? உடனே அத்திமரம் பட்டு போயிற்று என்று எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆங்கில வேதாகமத்தில் அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள் பாருங்க. And when the disciples saw it, they marveled, saying, how did the fig tree wither away so soon? How did the fig tree wither away so soon? But let me tell you, it withered away sooner than they saw it. அவர் சபித்த பொழுதே அது பட்டு போயிற்று என்று 19வது வசனம் சொல்லுகிறது. மறுநாளிலே இவர்கள் பார்த்து, மறுநாளிலே அது பட்டு போனதை கண்டு ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், எவ்வளோ சீக்கிரமாக பட்டு போயிற்றுன்னு சொல்லி. ஆனால் உண்மை, அவர் வாயிலிருந்து எப்பொழுது வார்த்தை புறப்பட்டதோ அப்பொழுதே அது பட்டு போயிற்று. அப்போ அவங்க கண்ணுக்கு மறுநாள் அது வெளியரங்கமாக தெரிந்தது. ஆனால் நடந்த உண்மை என்ன? அவர் வார்த்தையை பேசின மாத்திரத்தில் அதன் வேர் பட்டு போயிற்று. The moment he spoke those words of curse over that fig tree, the roots of the fig tree withered away. அந்த அத்திமரத்தின் வேர்கள் ஒன்றுமில்லாமல் போனது, அது பட்டு போனது. அந்த அத்திமரத்தின் வேர்கள் பட்டு போனதின் மாத்திரத்திலே அந்த மரம் பட்டு போக ஆரம்பித்தது. மறுநாளிலே இவர்கள் அதை காண்கிறார்கள். கண்டு மறுநாளிலே ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், இவ்வளோ சீக்கிரமாக எப்படி பட்டு போயிடுச்சு? How is it so soon? But it was sooner than they saw it or expected it to wither away. Because the moment those words were spoken to the fig tree, the moment you speak the words to the tree, நீங்கள் காட்டத்தி மரத்தை பார்த்து
நீங்கள் வேரோடு பிடுங்குண்டு கடலில் விழு என்று சொல்லும் போது அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று இயேசு சொன்னார். நீங்கள் சொல்லும் பொழுதே அது அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆற்றல் உடையவைகளாக இருக்கிறபடினா அதை கேட்கும். இயேசு சொல்லும் பொழுதே அந்த மரம் கேட்டது. இனி ஒரு காலமும் ஒருவரும் உன்னிடத்துல கனி புசிக்க மாட்டார்கள், நீ கனியை கொடுக்க மாட்டேன்னுட்டார். அவர் சொன்ன மாத்திரத்தில் அவர் சபித்த அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மரத்தின் வேர்கள் பட்டு போயிடுச்சு. ஒரு வேர் பட்டு போனால் உங்களுக்கு தெரியும். நம்ம கடந்த வாரத்தில் கூட அந்த செய்தியை கற்றுக்கொண்டோம். ரோமர் 11:6 பிற்பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அப்போ நான் இப்படி சொல்லுவேன், வேரானது பட்டு போனால் கிளைகளும் பட்டு போகும். If the roots wither away, the branches will obviously wither away. ஹல்லேலூயா. அந்த வேருக்கு தான் அவர் டார்கெட் பண்ணுகிறார். லூக்கா 17வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா 17 அதிகாரம் 6வது வசனத்தை எப்படி சொல்லுகிறார்? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, வேரோடு என்று சொல்லுகிறார். மார்க் 11:20 மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். என் கேள்வி, ஒரு மரம் பட்டு போனது தெரியும் கண்ணுக்கு, அது வேர் பட்டு போனது மாதிரி தெரியும், அது வேரோடு பட்டு போயிற்று என்று கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேர் என்று குறிப்பிடுகிறார் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது, அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேரோடு பட்டு போனது, அது வேரோடு பிடுங்குண்டு கடலிலே போய் விழும் என்று சொல்லுகிறார். அது வேரோடு. The moment Jesus spoke to the fig tree, அது வேரில் ஆரம்பிக்கிறது. வேர் பட்டு போனது, மரம் பட்டு போனது. நாம் பேசும் பொழுது வேரிலே கோடாரியானது வேரிலே போடப்படுகிறது, அது வேருக்கே போகுது. அந்த வேரில் அது பட்டு போக ஆரம்பிக்கிறது. வெளியரங்கமான ஒரு சூழ்நிலையை நாம் சீக்கிரத்தில் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் முக்கியமானது பாயிண்ட் 1, the Holy Spirit has recorded it for us to see it deeper. ஏன்னா அந்த வேரில் அவர் ஏன் அவ்வளோ கண்ணாக இருக்கிறாரு, ஏன் அந்த வேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, இதில் தான் கிறிஸ்டியானிட்டியோட பியூட்டி இருக்கிறது. கிறிஸ்துவத்துடைய ஒரு அழகை நாம் இதில் பார்க்குறோம். இந்த வேரில் கை வைக்காமல் கொப்பில் கை வைக்க புதுசாக கொப்புகள் தளிர்த்து கொண்டே இருக்கும். ஆனால் என்று வேறு பட்டு போகிறதோ மீண்டும் அது தளிர்க்க வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதனால தான் சொல்கிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று. வேரோடு பிடுங்குண்டு பாருங்க, நாம் அதை சொல்லி பேசி பழக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பேசி நாம் அதை பேச பார்ப்போம். பார்க்க நாம் விசுவாசம் வர்த்திக்கப்படும். The more we speak, we will see. The more we see, our faith will get increased. அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சவால் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏதாவது பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கலாம், வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், அதை பார்த்து பேசுங்கள். வேரோடு பிடுங்குண்டு நீ வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். கை வழியை பார்த்து பேசுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வேதனை வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயா என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். கழுத்து வழியை பார்த்து பேசுங்கள். உங்கள் சரீரத்தில் உள்ள அறிகுறிகளை பார்த்து பேசுங்கள். நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே போய் நடப்படுவாயாக இயேசுவின் நாமத்தில். உங்கள் மனதிலே போராட்டங்கள் கலக்கங்கள் இருந்தால் சொல்லுங்க, அந்த அன்வான்ட் தாட்ஸ், அந்த தாட்ஸ் ஆஃப் ஃபியர், த தாட்ஸ் ஆஃப் ஹர்ட் ஃபீலிங், நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை கொடுக்கிறேன். நீ வேரோடு பிடுங்குண்டு போய் கடலிலே நடப்படுவாயாக. Be uprooted in the name of Jesus and be thrown into the sea. Be uprooted in the name of Jesus and be thrown into the sea என்று நாம் பேச
நம்மை அழைக்கிறார் கர்த்தர். நாம் பேச பேச தான் பாருங்க, the more we speak we will see. நாம் அதை அப்படித்தான் சொல்கிறார், நீ சொல்ல அது உனக்கு கீழ்ப்படியும்னு சொல்றார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார் என்று எபேசியர் 1 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அதெல்லாம் கீழ்ப்படியும். நாம் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவருடைய இரத்தத்தினால் அவர் மாற்றியிருக்கிறார். ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு என்று பிரசங்கியில் எழுதியிருக்கிறது. நாம் சொல்ல சொல்ல அது கீழ்ப்படியும். காட்டத்தி மரம் கீழ்ப்படியும், காற்றும் கடலும் கீழ்ப்படியும், அந்த தேவையில்லாத அறிகுறிகள் கீழ்ப்படியும். உங்கள் சூழ்நிலையில் பொருளாதார நஷ்டம் வந்தா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நஷ்டத்தை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமைகள் வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று கட்டளை கொடுக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் சமாதான குலைச்சல் இருந்தால், ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபங்கள் இருந்தால் சொல்லுங்கள், வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். ஸ்பீக் those problems to be uprooted in your life, in your family, in your situation. Speak to them. அதை பார்த்து பேசுங்கள். நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் என் சவால் அத்திமரம் அளவில் இல்லை, காட்டத்தி மரம் சைஸில் இல்லை என் பிரச்சனை, மலை போல பிரச்சனைகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அதே மத்தேயு 21 நாம் வாசிப்போம். மத்தேயு 21 அந்த 19 அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இந்த அத்திமரம் மாத்திரம் இல்லை, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். மலை போன்ற பிரச்சனையாக இருந்தால் கூட அதை பார்த்து பேச கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஸ்பீக் டு யுவர் மவுண்டன், ஸ்பீக் டு இட். அதை பார்த்து பேசுங்கள். இயேசுவின் நாமத்தில் பெயர்ந்து தள்ளுண்டு போ, சமுத்திரத்தில் போ என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்குறேன், உனக்கு கட்டளை கொடுக்குறேன் என்று பேசுங்க. அட்ரஸ் தட் ப்ராப்ளம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ கமாண்ட் யூ டு பி uprooted every problem. I command you to be uprooted every disturbance in my peace. I command you to be uprooted. வேரோடு பிடுங்குண்டு கடலிலே போய் விழு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் என்று நீங்கள் அதை பார்த்து பேசுங்கள். அதை பார்த்து பேசுங்கள். உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒன்று வராமல் தடைப்பட்டு இருக்கிறதா சொல்லுங்க. அந்த தடையை இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்குண்டு இல்லை, பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த தடை உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த தாமதம் கேன்சல் ஆவதாக. இயேசுவின் நாமத்தில் இது துரிதமாக முடிவதாக. இயேசுவின் நாமத்தில் இது அனுகூலமாக மாறுவதாக என்று நீங்கள் பேசுங்கள். லெட் அஸ் ஸ்பீக். நாம் அதை பார்த்து பேசுவோம். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இதை நாம் பேசும் பொழுது அதை நாம் பார்ப்போம். அதை பார்க்க பார்க்க இன்று சின்ன சின்ன விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாளைக்கு பெரிய பெரிய விஷயங்களை நாம் அனுபவிப்போம். Let us take a step a day. எடுத்த உடனே தாவீதை கோலியாத் முன்பாக கர்த்தர் நிறுத்தவில்லை. முதலாவது ஒரு சிங்கத்தின் முன்பாக, பின்பு ஒரு கரடிக்கு முன்பாக, பின்பு கோலியாத்திற்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தினார். இன்று நீங்கள் சந்திக்கிற உங்கள் சவால், உங்கள் பிரச்சனை சிறிதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அந்த பிரச்சனையோடு போராடுவதற்காக அழைக்கவில்லை. உங்களை கொண்டுதான் கோலியாத்தை நிர்மூலமாக்கும்படி உங்கள் மேல் பெரிய தரிசனத்தோடு, பெரிய பெரிய ஆசைகளோடு, உங்கள் மேல் பெரிய பெரிய திட்டங்களோடு உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பெரிய விசுவாசம் என்கிட்ட இல்லைங்க, என் விசுவாசத்தை நான் பெருக பண்ண வேண்டும். என்ன செய்ய? இன்னைக்கு உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கிற அந்த கடுகு விதையாள விசுவாசத்தை விதைத்து பாருங்கள், பேசி பாருங்க. இன்னைக்கு உங்கள் காட்டத்தி மரத்தோடு நீங்கள் பேச பழகுவீங்கன்னா நாளைக்கு பெரிய பர்வதங்களை எல்லாம் நீங்கள் நிர்மூலமாக்குவீங்க. If you learn to speak to fig trees today, you will beat the mountains to nothing tomorrow. ஹல்லேலூயா. இன்று காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல
அது கீழ்ப்படிந்து அதை பார்ப்பீர்கள் என்றால் நாளைக்கு பர்வதங்களை பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி அதை பேர்ந்து போக நீங்கள் பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார். பாருங்க, இதை அவர் முடிக்கும் பொழுது அந்த மத்தேயு 21 அதிகாரத்தில் 21 வசனத்தில் தான் சொல்கிறார், இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 22 வசனத்தில் சொல்கிறார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இதை ஜெபம்ட்டார். ஹல்லேலூயா. மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நம்ம நிறைய நேரங்களில் ஜெபத்தை தனியாக, இந்த மாதிரி விசுவாச அறிக்கைகளை தனியாக நம்ம பிரித்து வச்சிடறோம். பட் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மலைகளை பார்த்து, காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு போ, பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லுவதே ஜெபந்தான். தட் இஸ் ப்ரேயர், ப்ரேயர் ஃபில்ட் வித் ஃபெய்த். அதைத்தான் 22 வசனத்தில் சொல். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். எதுக்கு அடுத்தாப்புல சொல்றாரு? அத்திமரத்தை அல்ல, மலையையும் நீ பெயர்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் நீ ஜெபத்தில் எதை எதை கேட்பியோ எல்லாத்தையும் பெறுவேன். என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ப்ரேயர். திஸ் இஸ் ப்ரேயர். ப்ரேயர் இஸ் நாட் ஜஸ்ட் pouring everything to God and that's it. அதோட முடிஞ்சு இல்லை. அவரிடத்துல நாம் இணைகிறோம், அவரிடத்துல நாம் சொல்லுகிறோம், அவர் சொல்லுகிறபடி நாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அவரிடத்துல நாம் சாரும் பொழுது அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஸ்ட்ரென்த்தை செயல்படுத்துவதும் ஜபந்தான். நிறைய நேரங்களில் ஜப நேரத்தையும் விசுவாச அறிக்கை நேரத்தையும் பிரிப்போம். பிசாசு தந்திரக்காரன், ஜப நேரம் முக்கியம் முக்கியம் முக்கியம், இதை விட்டுரு, அப்புறம் இதுக்கு நேரம் இல்லை, அப்புறம் இது போயிடுச்சு. இல்லை, இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை பார்க்க செய்கிற ஒரு அற்புதமான ஒரு முறை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இதில் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அட்ரஸிங் த ப்ராப்ளம். ஸ்பீக் டு த மவுண்டன், ஸ்பீக் டு த ஃபிக் ட்ரீ. அந்த அத்திமரத்தை பார்த்து, காட்டத்தி மரத்தை பார்த்து, அந்த மலையை பார்த்து வேரோடு நீ வேரோடு, நீ வேரோடு என்று பிரச்சனையை பார்த்து பேச பழகி கொள்ள வேண்டும். மார்க் 11 அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்திலே அந்த அத்திமரம் பட்டு போனதை பேதுரு கண்டு இயேசுவினிடத்தில் சொல்லி அதை முடிக்கும் பொழுது இதை வசனத்தை இயேசு அங்கு சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி எவ்வளோ அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறார் பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். ஆண்டவரே 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 இல்லை, மோசஸ் ஆண்டவரே ஆண்டவரேன்னார். ஆண்டவர் மோசஸை பார்த்து சொன்னார், நீ என்னையை பார்த்து முறையிடுகிறது என்ன? உனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து, உன் கோலை நீட்டு, கடலை பிரித்து விடு என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இதை நாம் இந்த மலையை பார்த்து பேச சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதில் ஆங்கிலத்தில் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். For assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will be done, he will have whatever he says. சொல்கிறேன், you will have whatever you say. என்ன நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எந்த பர்வதத்தை, எந்த பிரச்சனையை, எந்த வேதனையை, எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேசுகிறீர்களோ அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். he will have whatever he says என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்க. for assuredly I say to you, for I say to youன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? for assuredly என்று இயேசு சொன்னால் அது சொன்னது தான். நான் நிச்சயமாக மெய்யாகவே அஷ்யூர்ட், இயேசு அஷூரன்ஸ் கொடுக்குறார் நமக்கு. நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நான் கேரண்டி கொடுக்குறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். வாட் எவர் யூ சே யூ வில் ஹாவ் என்று சொல்கிறார். he will have whatever he says என்று சொல்கிறார். அப்போ மலையை பார்த்து நீ என்று பேசுங்கள்,
பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக. வேதனையை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு என் சரீரத்தை விட்டு வெளியே அகன்று போ. பிரச்சனைகளை, சமாதான குலைச்சல்களை, குழப்பங்களை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு என் குடும்பத்தை விட்டு வெளியேறி கடலில் நடப்படுவாயாக இயேசுவின் நாமத்தில் என்று அதிகாரமுள்ள அந்த நாமத்தில் நீங்கள் அந்த மலையை பார்த்து கடிந்து கொண்டு அது கட்டளை கொடுக்கும் பொழுது நாம் சொல்ல அது கீழ்ப்படியும். அதை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதை நாம் செய்ய செய்ய இயேசு முதல் நாள் சொன்ன மாத்திரத்தில் அந்த அத்திமரம் பட்டு போனது. மறுநாள் அவர்கள் அதை கண்டார்கள். ஆனால் முதல் நாள் அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த அத்திமரம் பட்டு போனது என்று மத்தேயு எழுதுகிறார். எங்கே ஆரம்பித்தது? The moment he spoke, the roots withered away. நான் சொல்கிறேன், நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே நம் பிரச்சனையின் வேர்கள் பட்டு போகும். நீங்களும் நானும் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே, கடிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய பிரச்சனைகளின் வேர்கள் பட்டு போகும். அப்போ வேர் பட்டு போச்சுன்னா நம்ம சொல்ல 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 வெகு சீக்கிரத்தில் அதன் எல்லா பிரான்ச்சஸ் வில் விதர் ஆஃப். அதோடைய எல்லா கொடிகள், அதோடைய எல்லா கிளைகளும் பட்டு போவதை நம் கண் காணும். அப்படின்னா சொல்லும் போதே வேதனையுடைய வேர் பட்டு போகும். சொல்ல சொல்ல வேதனை மறைஞ்சு போகும். சொல்லும் போதே பிரச்சனையுடைய வேர் பட்டு போகும். சொல்ல சொல்ல பிரச்சனை மறைஞ்சு போகும். சொல்லும் போதே கடனுடைய வேர் பட்டு போகும். அதை பார்த்து பேச பேச கடனே இல்லாமல் போகும். நீங்கள் பேச பேச முதல் வேரில் ஆரம்பிக்கும், பின்பு கொடிகள், அதன் கிளைகள் எல்லாமே கண்கூடாக மறைந்து போகும். When he spoke, the roots withered off. The next day, the whole tree withered off. When you speak, first the roots will wither off. பாருங்க, வேர் கண்ணுக்கு தெரியாது. வேர் பூமிக்கு கீழே இருக்கிறனால நமக்கு தெரியாது. பிரச்சனையுடைய வேர்கள் நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நாம் பேச மாத்திரத்தில் அந்த கண்ணுக்கு தெரியாத வேர் பட்டு போகும். அதுதான் முக்கியமே. வேர் பட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது மீண்டும் தழைக்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த வேர் பட்டு போகிறதை நாம் காணாததுனால தான் நிறைய நேரங்களில் நம்ம அப்படி விட்டுறோம், பேசுறதுக்கு யோசிக்கிறோம். The moment you start speaking, the roots will wither off. The day two, you will see the whole tree wither off. உங்கள் பிரச்சனையின் வேர் முதலாவது நீங்கள் பேச ஆரம்பித்த மாத்திரத்தில் பட்டு போகும். பேச பேச பிரச்சனையே இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 17வது அதிகாரத்தில் குஷ்டரோகிகளை குறித்து எழுதியிருக்கிறது. 10 குஷ்டரோகிகள் சம்பவம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம். 17வது அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இந்த சம்பவத்தை சமீபமாக படித்தப்போ ஆண்டவர் எனக்கு இந்த கடைசி வசனத்தை கண்ணை திறந்து விட்டாங்க. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போகையில் சுத்தமானார்கள். They were cleansed while they were going to the priest. போக ஆரம்பித்த உடனே நடந்துச்சா, பாதி தூரத்தில் நடந்துச்சா, போய் சேருவதற்கு சற்று முன்பாக சுத்தமானார்களா தெரியாது. ஆனால் அவர் சொல்லை கேட்டு அவர்கள் 10 பேர், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று எழுதியிருக்கு. While they were going, on their way they were cleaned, they were healed, they acted on the word. வார்த்தை அவர்களோடு பேசின பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் பாதையிலே சுத்தமானார்கள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆரம்பித்த உடனே நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போதே மறைஞ்சிடும். சிலருக்கு போக போக மறையலாம், சிலருக்கு மறுநாள் மறையலாம், சிலருக்கு 2 நாளில் மறைஞ்சிடலாம். ஆனால் ஒன்றை சொல்ல முடியும், யூ ஆக்ட் ஆன் த வேர்ட். அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் காட்டத்தி மரத்தை பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து, பர்வதத்தை பார்த்து
பி அப்ரூட்டட், பெயர்ந்து போ என்று நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நீங்கள் சொல்ல அது நடக்கும். செயல்படும் பொழுது, உங்கள் வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது, as you act on the word today God has spoken to you, ஆண்டவர் உங்களோடு பேசின இந்த சத்தியத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசு அவ்வளோதான் சொன்னார், நீ போய் ஆசாரியன்ட்ட காமி. கீழ்ப்படிஞ்சாங்க, போக ஆரம்பித்தாங்க, போகிற வழியிலே சுஸ்தமானார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பிப்பீங்க, இதிலிருந்து உங்கள் பிரச்சனையை பார்த்து கட்டளை கொடுக்க, அப்ரூட்டடாக வேரோடு பிடுங்குண்டு போ என்று நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். ஆரம்பிக்கும் பொழுதே அற்புதத்தை பார்ப்பீங்க, சொல்லும் போதே மறைகிறத பார்ப்பீங்க, சொல்ல சொல்ல மறைகிறத பார்ப்பீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இந்த மாதிரி நாம் ஆரம்பிக்கும் போது தான் நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். our faith will increase. it's a life. இது ஒரு வாழ்வு. ஒரு குழந்தை அடுத்தது ஒரு சிறுவனாகி, அடுத்தது ஒரு யங் டீனேஜ் ஆகி ஒரு அடல்ட் ஆகிறத போல தான் விசுவாச வாழ்க்கை. நாம் செயல்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அ டே நாம் செயல்பட நாம் சொல்வதை அது கீழ்ப்படியும், அது கீழ்ப்படிவதை நம் கண்காணும், நம் விசுவாசம் வளரும். இன்றைக்கி கொஞ்சத்தில் செய்வோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயத்தில் செய்வோம், அடுத்து பெரிய பெரிய காரியங்களை செய்வோம். அதை பார்க்க அது கீழ்ப்படுகிறதை காண our faith will be increased. நம்ம விசுவாசம் பெருகும், வர்த்திக்கப்படும். பிரியமானவர்களே, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது. யோசிக்காதீங்க, தாமதிக்காதீங்க, அதை விதைத்து விடுங்கள். உங்கள் விசுவாசத்தை பேசுங்க. விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் அசைவில்லாமல் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. தைரியமாக பேசுங்க. பெயர்ந்து போ, இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படு. என் குடும்பத்தை விட்டு நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படு. என் தொழிலை விட்டு நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக இயேசுவின் நாமத்தில் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். பேசிக்கொண்டே இருங்கள். வேறு அடி வாங்குதா, அடுத்தது கண் முன்பாக வந்த பிரச்சனை மறைவதை நீங்கள் காண்பீர்கள். செயல்படுத்துங்கள். அந்த குஷ்டரோகிகள் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து செயல்படுத்தினார்கள். அவர்கள் செய்யும் பொழுதே அற்புதம் நடந்தது. நீங்கள் செய்யும் போதே அற்புதம் நடக்கும். நீங்கள் செயல்படுத்தும் போதே, கட்டளை கொடுக்கும் பொழுதே மறைவதை பார்ப்பீர்கள். சூழ்நிலையில் மாற்றங்களை பார்ப்பீர்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். your faith will increase this way. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கேட்ட இந்த சத்தியத்தின்படி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். வாயை திறந்து பர்வதத்தை பார்த்து, அத்திமரத்தை பார்த்து பேச ஆண்டவர் நமக்கு இந்த கற்று தந்திருக்கிறார். வார்த்தையை நம் வாயிலே வைத்திருக்கிறார். எரேமியாவை பார்த்து சொன்னார், சிறு பிள்ளை என்று சொல்லாதே, எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத, பிடுங்க, இடிக்க, கவிழ்க்க, நாட்ட, கட்ட என் வார்த்தையை உன் வாயிலே வைத்திருக்கிறேன் என்று, என் அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொன்னார். எரேமியா 1 அதிகாரத்தில். அதன்படியே ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. கண்களை மூடி அர்ப்பணிப்போம். அன்பு தகப்பனே, இந்த செய்தியை, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு இதை செயல்படுத்த கிருபையை தருவீராக. எங்கள் கடுகளவு விசுவாசத்தை யோசிக்காமல், தாமதிக்காமல் விதைக்க, எங்கள் வார்த்தைகளை கொண்டு இதை வேரோடு பிடுங்க, பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று கட்டளை கொடுக்க என் ஆண்டவர் எனக்கு இன்னும் பலனை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக, கிருபையை தருவீராக. இதை சொல்லும் போது அது கீழ்ப்படியும் என்று சொன்னீரே, அதை நாங்கள் கண்கூட பார்த்து தாப்பனை தாவீது விசுவாசத்தில் வளர்ந்தது போல நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தருவீராக. வளர எங்களுக்கு கிருபை தருவீராக. இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இதை செயல்படுத்த கிருபை தருவீராக. சிறியோர் பெரியோர் முதல் எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை தருவீராக. என் ஆண்டவர் எங்களுக்கு இதை கற்றுத்தந்திருக்கிறீர் என்றால் நிச்சயமாக ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. If you have taught us this lot, you will also help us to put it in practice. ஆமாப்பா, நீங்கள் தான் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன். எங்களுக்கு இன்றைக்கி விருப்பத்தை தந்த நீங்கள் செய்கையும் உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். தாவீது சொல்லுகிறபடி, தாப்பனே என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு ஒவ்வொரு வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். தூதர்கள் ஊழியம் உண்டாயிருக்கட்டும். அக்கினி ஜுவாலையாய் என் ஆண்டவர் இவர்களை மூடி மறைப்பீராகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
இந்த கொள்ளை நோய்க்கு தப்புவித்து தகப்பனை வைத்திருக்கிற அந்த மேலான திட்டங்களை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் கிருபை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக சிறு குழந்தையிலிருந்து வயோதியர் வரை இயேசுவின் வல்ல இரத்தத்திற்குள் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இரத்தம் பாதுகாக்கட்டும், இரத்தம் பிசாசை கடந்து போன்னு விரட்டட்டும், இரத்தம் நன்மையை பேசட்டும், நலங்கத்திற்குள் சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் சொல்லி நன்மையை பேசட்டும். இயேசுவின் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், குழப்பங்கள் வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக, பெயர்ந்து சமுத்திரத்தில் சலுண்டு போவாயாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். குடும்பங்களிலே சமாதானத்தை பேசுகிறேன், சந்தோஷத்தை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன். எல்லா பிரிந்து போன குடும்பங்களில் பிரிவினை ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒரு மனதோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களாக மாறுவதாக. பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பிசாசு விதைத்த எல்லா களைகள் வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவதாக. எல்லா பிசாசின் ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. பர்வதம் போன்ற பிரச்சனைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் என்று கட்டளை கொடுக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சுகத்தை, பாதுகாவலை சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை பேசுங்கள். நீங்கள் சொல்ல அவைகள் கீழ்ப்படியும். உங்கள் கண் காண உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும். God bless you. Have a blessed week.